ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிற ரெசிபி சூப்பரான வெங்காய சம்பல். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. வெங்காய சம்பல் செய்கிறதுக்காக 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். வெங்காயத்தை கட் பண்ணும்போது அதிண்ட நடுப்பகுதியை கட் பண்ணி அகற்றிட்டு வெங்காயத்தை நல்ல மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ரெசிபி ஈஸியாக செய்திடலாம். மரக்கறியோட சைடில் இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ரீலங்காவில் சாப்பாடு சாப்பிடும்போது ஏதாவது ஒரு சம்பல் கண்டிப்பாக சைடில் வச்சு சாப்பிடுவாங்க. கறி எதுவுமே இல்லாட்டிக்கு கூட ஒரு தேங்காய்ப்பூ சம்பலில் செய்துட்டு வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஈஸியாக செய்துடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. ஸ்ரீலங்காவில் இருக்கிற சம்பல் வகை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நான் போடுற ஒவ்வொரு வகையான ரெசிபீஸும் கிடைக்கும். கடைசியாக நான் மிளகாயையும் கட் பண்ணி போட்டுக்கொண்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிளகை இடித்து வச்சுருக்கேன். அடுத்ததாக மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது தனி மிளகாய்த்தூள். அடுத்ததாக உப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கொள்கிறேன். மிளகு நீங்கள் இடித்து போட்டிங்கன்னா தான் அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் கண்டிப்பாக இடித்து சேர்த்துக்கொள்ளுங்க. 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உங்களோட சுவைக்கேற்றளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக அரைவாசி லெமனை கட் பண்ணி அதோட ஜூஸை சேர்த்துக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட லயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லயம் ஜூஸ் சேர்த்துக்கொள்ளுங்க. அதுவும் நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி பிசையும் போது வெங்காயத்தின் தக்காளி பழத்தின் 2 சாரும் சேர்ந்து ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வெங்காய சம்பல் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் ஒயிட் ரைஸோட ஒரு 3 கறி வச்சு சைடில் இந்த வெங்காய சம்பளும் சாப்பிடும்போது அடடா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.